5 வோல்ட் டிசி மோட்டார் ஒன்று வாங்கிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வாட்டர் கேனோட கேப்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இந்த பழைய சிடி ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பழைய ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா MSEEL அண்ட் ஆல்சோ ஃபெவிக்விக். அதுக்கப்புறம் வந்து பவர் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் டிசி அடாப்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோட்டரில் நம்ம வந்து ஒயர்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒயர் எதுக்கு வேணால் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ மோட்டருக்கு வந்து ஒயர் சால்வ் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் இருக்கிற அந்த பம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சென்டர் ஒரு பெனில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். சால்டரிங் கன் யூஸ் பண்ணி நான் ஹோல் போடுறேன். ஸோ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டரோட ஹெட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு பெருசாக இருக்கணும். ஓகே, நான் ஹோல் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த மோட்டார் அதுக்கப்புறம் அந்த கேப் ரெண்டுத்தையும் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். நான் க்ளூகன் வச்சு மோட்டருக்கும் அந்த கேப்புக்கும் சென்டரில் இருக்கிற கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா வந்து மோட்டார் அப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து பம்போட ப்ரொப்பல்லரை வந்து ரெடி பண்ண போகிறோம்.
அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அந்த கேப்போட ரேடியஸ் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே அளவுள்ள அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா நான் அந்த கேசட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சிடியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி வந்து ப்ரொப்பல்லர் செஞ்சுக்கோங்க. ஃபெவிக்விக் இல்லைனா க்ளூகன் எது வேணால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வச்சு ஒட்டிக்குங்க. ஸோ இப்போ அந்த ப்ரொப்பல்லரை எடுத்து நம்ம மோட்டாரோட ரோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மோட்டார்ஸ் கரெக்டாக சுற்றுதான்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற போல்ட் வாஷர் பார்த்திங்கன்னா வந்து மேலே வச்சு ஒட்டிடலாம். இந்த மோட்டார் பார்ட்டை பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு கேப் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு அது நல்லா மோட்டாரோட ஒட்டுற மாதிரி வந்து எம்சீல் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் தெரியுதோ அங்கங்கெல்லாம் வந்து எம்சீல் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம்.